சீமான் தம்பி தங்கைகள் அதிரடி கைது. இந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விளக்கமாக காண இருக்கோம். தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதியை மற்ற எந்த ஒரு கட்சியும் கண்டு கொள்ளாமல் இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் பிரச்சனைனாலே அடிக்கடி அவங்களுடைய குரல் கொடுப்பது, போராட்டங்கள் முன்னெடுப்பதுங்கிறத பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ரொம்ப அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் சொல்வது போல, இமயம் வரை இருந்தான் அப்படிங்கிறது சுருங்கி 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 வெறும் ஒரு கை அளவு இருக்கிற ஒரு நிலத்துல தான் இப்ப தமிழர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க, அவர்களது நிலம் அப்படின்ற ஒரு பெயர்ல. ஆனா அதையும் கையகப்படுத்தி கொள்ள பார்க்கிறது நம்ம சொந்த அண்டை சகோதரர்களா பார்க்கக்கூடிய அவர்களே அந்த இடத்தையும் கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்த மோசமான விடயம் குறித்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் இறங்கி அடித்ததை பற்றி நம்ம காண இருக்கோம். தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியாக இருக்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட தாலூர்ல கேரள மாநில அரசு மலையாள மொழியில் எல்லை அறிவிப்பு பலகையை வைத்திருக்காங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த அந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீக்கணும் அப்படிங்கிறதும் அதற்கான கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அதற்கு துணை நிற்க வேண்டியது தான் திமுக அரசு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இதை முன்னாடியே தடுத்து இருக்கணும். ஆனால் கடந்த 2017 ஆண்டு கேரளாவுடைய வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தமிழ்நாட்டுடைய அந்த தாளூர் எல்லைக்குள்ள 200 மீட்டர் தூரம் வரைக்கும் அத்துமீறி நுழைந்து அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கேரள மாநில அரசு மலையாள மொழியில அறிவிப்பு வைக்கிற அளவிற்கு இங்க நடந்துட்டு இருக்குங்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசம். அங்க இருக்கிற அத்தனை தமிழர்களையும் ஒன்று திரட்டி நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் அந்த விடயத்திற்கு எதிராக பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க வச்சிருக்காங்க. இதற்கு போராடி அந்த எல்லையை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லை மீட்பு போராட்டம் போல நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை செய்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறது இந்த திமுக அரசு. ஆனால் வெளியில் பேசும்போது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நாங்கள் பாடுபடுறோங்கிறது. ஆனால் இப்படி இரட்டை வேடம் போடக்கூடிய இவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பணம் கொடுத்தவுடன் வாங்கி ஓட்டு போடுற நம்ம மக்களுக்கு தான் இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இடத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அதற்கு அவன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்க உங்களுடைய இடத்த அவங்க 1000 ரூபாய் கொடுத்து கூட வாங்குற அளவுக்கு மாறும். காரணம், அவங்க கையில் அதிகாரம் போனா. உண்மையாக மண்ணையும் மக்களையும் நேசிக்கிட்டவங்கிட்ட அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அது 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதை இன்னும் கூடுதலாக எப்படி உயர்த்தலாம் அப்படின்னும் நம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கலாம். இன்னும் நம்மளுடைய எல்லை பகுதியில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரலாம்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக திமுகவிற்கு வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வீடுகளும் விரைவில் அண்டை மாநிலம் இப்போ கேரளா வரைக்கும் வந்திருக்காங்களே, இனி ஆண்டும் சுற்றி சுற்றி கர்நாடகாவில் இருக்கவங்க, ஆந்திராவில் இருக்கவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கொள்றது உங்கள் கண்ணெதிரே நடக்க போகுது. அது நடக்கும்போதும் நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து அந்த நிகழ்வு நடக்காமல் தடுக்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறத காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.